நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக பல உபதலைப்புகளில் ஒவ்வொரு கோணங்களில் உறவுகளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். நாளைக்கு கத்தோலிக்க திரு அவையில் எல்லா கோவில்களிலும் ஒரு நற்செய்தி எடுத்து இயம்புவார்கள். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் அந்த நற்செய்தியை படிக்கிறேன். இது மார்க்கு எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரத்தில் உள்ளது. அப்பொழுது இயேசுனுடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று ஒருவர் அவரிடம் சொன்னார். இயேசு அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இந்த மேற்கோள் ஒரு பிரச்சனைக்குரிய மேற்கோளாக வந்துட்டது. இந்த பகுதி, இந்த செயல், இந்த நிகழ்வு ஒரு பிரச்சனைக்குரியதாக வந்திருக்கு. அண்மையில் இது முந்தி இருந்தது, இல்லாமல் போயிட்டது. அண்மையில் ஒரு காணொலி என்று நான் பார்த்தேன். அது ஒரு போதகர் இதே வசனத்தை எடுத்து தன்னுடைய விளக்கத்தை கொடுத்தார். முதலில் ஆழ்ந்த போதகர், அதிலேயும் ஒரு குழப்பம் உண்டு. போதிப்பவர் எல்லாரும் போதகர்கள் தான். ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் உள்ள குருக்களை குருக்கள் என்று தான் சொல்லுவார்கள் பொதுவாக. அல்லது அருட்சகோதரன், அருட்சகோதரி, திரு, இப்போ அண்மையில் வந்து அருட்பணி என்று சொல்லுவார்கள். அல்லது ஆங்கிலத்தில் ஃபாதர் என்று கூப்பிடுவார். ஆங்கிலிக்கன் சபையிலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இந்த புற்றீசல் போல் வளர்ந்து கொண்டு வருகின்றது சில சபைகள், செக்ட். அவர்கள் தங்களுடைய ஆரண்டனுக்கு தெரியாது, போதிப்பவர்கள் போதகர்னு சொல்கிறார்கள், ப்ரீச்சர் இல்லை பாஸ்டர்னு சொல்கிறார். அதான் முக்கியமான பாஸ்டர். எல்லா குருக்களும் பாஸ்டர் தான். ஆனால் அவை இந்த சபையிலே அவரை பாஸ்டர்னு கூப்பிட்றார். இந்த பாஸ்டர் ஒருவர் தான் இந்த விளக்கத்தை கொடுக்குறார். இவருக்கு பின்னால் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இவர் யாரால் நியமிக்கப்பட்டார் என்றும் எங்களுக்கு தெரியாது. நான் பொதுவாக அமைப்புகள், நிறுவனங்களை விமர்சிப்பது உண்டு. ஆனால் நிறுவனங்கள் வேண்டாம், அமைப்பு வேண்டாம் என்று நான் என்றும் கூறியது கிடையாது. அமைப்புகள் அவசியம், நிறுவனங்கள் அவசியம். இப்போ உதாரணமாக ஒரு கத்தோலிக்க குரு என்று சொன்னால் அவர் 6வது ஒரு ஆயரால் அங்கீகரிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் செயற்பட முடியாது. அப்படி செயற்பட்டால் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு நிறுவனம் உண்டு, ஒரு அமைப்பு உண்டு. இந்த அமைப்பு பௌத்த குருக்களில் இருக்கிற மாதிரி தெரியல. பலரும் பௌத்த குருவாக மாறிடலாம், வரலாம், போகலாம். அது மாதிரி தான் இந்த போதகர்களும். ஒரு அமைப்பு உண்டா, ஒரு நிறுவனம் உண்டா? இவர்கள் தவறு செய்தால் இவர்களை எங்கே கொண்டு போவது, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கா? பெரும்பாலும் இல்லை. அப்போ யாரும் வந்து இதையும் சொல்லிட்டு போகலாம். இயேசு சொன்னார், குருடனுக்கு வழிகாட்டக்கூடாது. அதாவது அது ஒரு உருவகம். நேரடியாக அந்த சொற்களை நாங்கள் எடுக்கக்கூடாது. அது ஒரு உருவகம். அது அர்த்தம் என்ன? உனக்கு பாதை தெரியாமல் இன்னொருவருக்கு பாதை காட்டாதே. நீ பயணிக்காத ஒரு ஆன்மீக பாதையில் இன்னொருவருக்கு பயணிக்க உதவ முடியாது. அந்த அடிப்படையில் தான் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. இயேசு இன்னொன்றையும் சொன்னார், கனிகளை கொண்டே மரங்களை அறியலாம். இந்த கனி நல்லதா கூடாதா
ஆரோக்கியமுடையதா இல்லையா என்ற மரங்களை கணிப்பதாக இருந்தால் கனிகளை பாருங்கள். அவர் சொன்னதன் அர்த்தம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையை பார், அதான் அந்த கனி. உன்னுடைய உறவுகளை பார், அதான் அந்த கனி. அப்பொழுது நீ யார் என்று தெரிய வரும். இப்போ இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் அதிகமாக நடக்கிறது, அரசியல்வாதிகள் விசேஷமாக இனங்களை பிரித்து கொண்டே நாட்டை ஒற்றுமையாக வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த இனங்களை பிரிப்பது இவர்கள், நாட்டை ஒற்றுமையாக்கும் என்று போதிப்பதும் அவர்கள் தான். அவரெல்லாம் இப்போ போதகர்களாக மாறிட்டார்கள். எங்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போ போதகர்களாக மாறிட்டார்கள். ஒரு மொழியை அல்லது ஒரு இனத்தை அல்லது ஒரு மதத்தை அடிமைப்படுத்தி கொண்டே ஒற்றுமை பேசுவார்கள். இதுதான் அந்த முரண்பாடு. இப்போ விடயத்துக்கு வருவோம். இவர் நான் சொல்லப்பட்ட இந்த போதகர், நான் அந்த காணொலியில் பார்த்த போதகர் இந்த வசனத்தை எடுத்து, அதாவது இயேசு தன்னுடைய தாயை உதாசீனம் செய்தார். ஒருவேளை நான் ஒரு கத்தோலிக்க குருவாக இருந்து இந்த கருத்தை சொல்வதனால் நீங்கள் நினைக்கலாம் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன், பாதுகாக்கிறேன். கிடையாது. நான் யாரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எனக்கும் கிடையாது, இயேசுவின் தாய்க்கும் கிடையாது. நான் படித்ததை, என்னுடைய கண்ணோட்டத்தை பார்த்ததை மட்டும் சொல்கிறேன். உண்மையிலே இயேசு தன் தாயை உதாசீனம் செய்தாரா? அதான் கேள்வி. இயேசு என்ன சொன்னார்? என் சகோதரரும் சகோதரிமார் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவோர். அப்போ ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு கணிப்பை சொல்வது தவறு. நற்செய்திகள் நூடாக 4 நற்செய்தி இடங்களுக்கு உண்டு, நம்ம 7 உண்டு, ஆனால் 4 எல்லாருக்கும் தெரிந்த உண்டு. ஊடாக மேரியை பார்க்க வேண்டும். நான் மேரி என்று சொல்வது மரியாள், இயேசுவின் தாய். அப்படி பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த தாய் யார் என்று தெரிய வரும். லூக்கா தன்னுடைய நற்செய்தியில் 1வது அதிகாரத்திலே நீண்ட ஒரு பதிவை போட்டிருக்கிறார். யாரை பற்றி? மரியாளை பற்றி. அது ஒரு நீண்டது. 1வது அதிகாரம் கிட்டத்தட்ட நீண்ட வசனங்கள், 22-37 வசனங்கள். அது என்ன சொல்கிறார்? அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். மரியாள் ஏற்கனவே மன ஒப்பந்தமாகி இருந்தால், இன்றைய மொழியில் சொன்னால் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு, இனி கூட சில வாரங்களோ திருமணம் நடக்கப் போகுது. அது அவளுடைய விருப்பம். அவள் தனக்கு தெரிந்து கொண்டு ஒரு வாழ்க்கை முறை, தப்பில்லை. ஆனால் அவள் செபத்தில் ஊன்றி வளர்ந்த காரணத்தினால் ஒரு நாள் அவள் செபத்தில் இருந்த பொழுது, நான் செபத்தில் இருந்த பொழுது என்று சொன்னால் இல்லை கோயிலில் இருந்தால் அல்லது சினகோகில் போய் இருந்தால் அல்லது எந்த நேரம் சிவமாக சொல்லி அந்த பொருளை சொல்லல, மனம் திறந்தவளாக இருந்தாள். எந்த நேரமும் மனம் திறந்தவளாக இருந்தாள். முக்கியமான ஒன்று செப வாழ்க்கையை சொல்லும் பொழுது அங்கே அவளுக்கு ஒரு குரல் கேட்டது. கேட்கும். இது ஒன்றும் புதுமை அல்ல. ஆள் மௌனத்தில் இருந்தால் அந்த ஆள் மௌனத்தில் ஒரு குரல் கேட்கும். இதை பற்றி விரிவாக நீங்கள் வேண்டுமானால் ஸ்டில்னஸ் ஸ்பீக்ஸ், எக்கார்ட் டோல் எழுதிய நூல் பரவலாக விற்பனை ஆகிருக்கு, நிறைய விற்பனை ஆகிருக்கு. ஸ்டில்னஸ் ஸ்பீக்ஸ், அமைதி பேசும், ஆள் மௌன அமைதி. அதான் ஞானிகள் பெற்ற உள்ளுணர்வுகள். அந்த குரல் என்ன சொன்னது? வித்தியாசமாக சொன்னது. நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அந்த குழந்தை வித்தியாசமானது, இழந்த அரசை மீட்டுக் கொடுப்பார் இஸ்ராயல் மக்களுக்கு. அவள் குழம்பினாள். நற்செய்தி சொல்லியிருக்கு, மேரி குழம்பினாள். இது என்ன? இது அவள் அகத்தில் ஒரு போராட்டம். நான் விரும்பியது இது, ஆனால் இந்த குரல் சொல்வது வேறு. அந்த போராட்டத்தின் முடிவில் மரியாள் இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய திருவுள்ளத்தை ஏற்றுக்கொண்டாள். அதுதான் கிறிஸ்தவ வரலாறு. அதுக்கு பிறகு வந்தது. அந்த ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கிறிஸ்தவம் தோன்றியது.
அப்படி பார்க்கிற பொழுது மரியாள் கடவுளின் திருவுள்ளத்தை ஏற்றுக்கொண்டாள். இயேசு என்ன இங்கு சொல்லுகிறாரோ அதை அவள் செய்தாள். அதனால் அவள் பேறு பெற்றவள். அப்போ இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார் என்று என்னுடைய கணிப்பில், என்னுடைய சிந்தனையில், தனக்கும் தாய்க்கும் உள்ள உறவை, அதாவது தாய் மகன் என்ற உறவை மேவி புறக்கணித்தல்ல அதை மேவி டிரான்சென்ட் மரியாள் கடவுள் என்ற உறவை உருவாக்கியிருக்கிறார். அவள் எனக்கு தாய் மட்டுமல்ல, ஒரு பயாலஜிக்கல் மதர். அது மட்டுமல்ல, எனக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்தவள் மட்டுமல்ல, அதற்கு மேவி அவளுடைய கடவுளுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டாள். அதனால் அவள் பேறு பெற்றவள். ஆகவே இயேசு இங்கு செய்த என்னுடைய சிந்தனையின்படி என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு உடல் ரீதியான உறவை மேற்சென்று மேவிச் சென்று மரியாளுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு உறவை காட்டியிருக்கிறார். ஒரு ஆழமான உறவு, ஒரு ஆன்மீக உறவு. ஆகவே உதாதிசனம் செய்தார் என்ற சொல்லு தவறு. நாங்கள் நற்செய்தியை முழுமையாக படிக்கையில் என்று காட்டு. இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சிவம் என்று வர்ற பொழுது, நான் சிவத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை பகிரும் பொழுது அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கோடிக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ, ஆலயங்கள் சென்றோ அல்லது வீட்டில் பூஜை அறை வச்சு கொண்டோ அல்லது பன்சலா சென்றால் அல்லது மொஸ்க் செவிக்க சென்றால் நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறோம். அதில் தப்பில்லை, அது மனித இயல்பு. ஆனால் அத்தோடு நாங்கள் முடித்து கொள்கின்றோம். அங்கே தான் தப்பு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் கடவுளுக்கு, என்னுடைய திட்டம் இது, உன்னுடைய திட்டத்தை மாற்று. என்னுடைய திட்டம் இது, உன்னுடைய திட்டத்தை மாற்று, எனக்கு ஏற்ற மாதிரி. அது சிவம் அல்ல, உண்மையான சிவம் அல்ல, நிறைவான சிவம் அல்ல, உயர்ந்த சிவம் அல்ல. நான் எனக்கு வேண்டியதை கேட்பதில் தப்பு கிடையாது, அது மனித இயல்பு. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் இதைத்தான் விரும்புகிறேன், இதுதான் எனக்கு தேவை. ஆனால் இன்னொரு சிவத்தை நாங்கள் சேர்க்க வேண்டும். இன்னும் ஒரு மறுபக்கம் என்னது, என்னுடைய விருப்பப்படி அல்ல, இறைத்திட்டம் எதுவோ அது நிறைவேறட்டும். இது ஒரு கடினமான சிவம். சும்மா சாதாரணமாக சொல்கிற பொழுது இலகுவாக தோன்றலாம். பிறகு கேன்சர் வந்துட்டுது, அல்லது ஒரு பாரிசவாதம் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக, இனி எனக்கு வாழ்க்கை முடிந்த மாதிரி. அந்த நேரம் அப்படி செவிக்க முடியுமா? கடினம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் கடவுளுடைய திட்டம் என்றால் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் அதை கேள்வி கேட்க இல்லை. அது எப்படி கடவுளுடைய திட்டம் இதுவாக இருக்கலாம்? தெரியாது. நான் இன்னொரு வகையில் இதை பார்க்குறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு, பூமிக்கு மட்டுமல்ல பிரபஞ்சத்துக்கு ஒரு இறை திட்டம் ஒன்று உண்டு, டிவைன் பிளான். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு இறை திட்டம் உண்டு. எப்படி எரிக்சன் உளவியலாளர் பல்வேறு ஆய்வுகளை செய்து, மேல்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் செய்து ஆப்பிரிக்காவில் செய்ததாக பதிவில்லை. அவர் கொண்டு வந்த ஒரு முடிவு, மிக முக்கியமான முடிவு, எஸ் அ கிரவுண்ட் பிளான். அதாவது எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தாலும் மனிதர்கள் என்று வரும்பொழுது ஒரு கிரவுண்ட் பிளான் ஒன்று உண்டு. அந்த திட்டத்தின்படி தான் மக்கள் வளருகிறார்கள். படிமுறை, டெவலப்மெண்டல் சைக்காலஜி. அதை யாரும் எதிர்த்து சொல்லலை, ஏற்றுக்கொண்டார்கள், உண்மை. அதே போன்று இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு இறை திட்டம் உண்டு. அந்த இறை திட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடம் உண்டு. நான் எவ்வளவு சிறியவனாக இருந்தால் என்ன, ஒரு சின்ன புள்ளியாக இருந்தால் என்ன, அந்த பிரபஞ்சத்து திட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு குறிப்பான திட்டம் ஒன்று உண்டு.
அது என்ன? அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு குருவானவரோ அல்லது ஆன்மீகவரோ ஆயரோ யாரும் சொல்ல முடியும். நீ தேட வேண்டும். எங்கே தேட வேண்டும்? உன் வாழ்க்கையில் தேட வேண்டும். எப்படி தேடுவது? ஆள் மௌனத்தில். வேறு வழியே கிடையாது. நான் அறிந்த அளவுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த ஆள் மௌனத்தில் உனக்கு அந்த திட்டம் வெளிப்படுத்தப்படும். அதை வாழ். அதான் பேறு பெற்றோர், அதான் சவம், அதான் வாழ்க்கை, அதான் ஆன்மீகம், அதான் உச்சக்கட்ட உறவு. இத்தோடு நிறுத்திக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.